வெல்கம் டு பேம்பூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமையல் பார்த்திங்கன்னா நண்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஜாரில் பார்த்திங்கன்னா என்ன அரைச்சிருக்கேன்னு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு முழு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சிங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ கோல்டு டைமில் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குழம்பு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரிசல்ட் ரொம்பவே பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ பச்சை வாசம் நல்லா போன பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க 2 பழுத்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிட்டு மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டுட்டு கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடும். இல்லைன்னா உப்பு சேர்த்து வதக்கினாலும் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு மிளகுத்தூள் காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டேன் இல்லையா நான். நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். தண்ணினா ரொம்ப தண்ணி இல்லை, மீடியமாக இருக்கணும். இப்போது சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். ஏன்னா இட்லி தோசைக்கு தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓரளவு திக்கான பிறகு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்யலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.